அல்பேனியாவின் கொடியில இருக்கிற அந்த இரட்டை தலை கழுகுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. பல அல்பேனியர்களுக்கு இது வெறும் சின்னம் இல்ல, தலைமுறை தலைமுறையா வர்ற ஒரு பாரம்பரியத்தோட இணைப்பு. வாங்க, இந்த சக்தி வாய்ந்த சின்னத்துக்கு பின்னாடி இருக்கிற கதைய விரிவா பாப்போம். பொதுவா இது பைசன்டைன் சின்னம்னு சொல்லுவாங்க, ஆனா தொல்பொருள் சான்றுகள் வேறொரு கதைய சொல்லுது. பைசாண்டியம் இந்த சின்னத்தை ஏத்துக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க கழுகு பயன்பாட்டுல இருந்திருக்கு. பாருங்க, இந்த கழுகு சின்னம் அவங்க நிலம், புராணம், ஏன் மொழியில கூட கலந்திருக்கு. இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. அதுக்கு காரணம் அல்பேனியாவின் தேசிய வீரர் ஸ்கந்தர்பெக். அவர் தன்னோட குடும்ப சின்னத்துல ஒரு ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒன்னு சேர்க்கிற கொடியா மாத்துனாரு. 1912ல அல்பேனியா சுதந்திரம் வாங்கினப்போ இதே ஸ்கந்தர்பெக்கோட கொடிதான் ஏத்தப்பட்டுச்சு. ஆனா 20ஆம் நூற்றாண்டுல நடந்த மாற்றங்கள் இந்த கழுகோட வலிமைய ரொம்பவே சோதிச்சது. வந்த ஒவ்வொரு ஆட்சியும் கழுகு மேல தங்களோட சின்னத்தை வச்சு அதை சொந்தம் கொண்டாட முயற்சி பண்ணாங்க. ஆனா கடைசில பேரரசுகள் வந்து போச்சு, ஆனா கழுகு மட்டும் அப்படியே இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கழுகு வெறும் கொடியில மட்டும் இல்ல, அல்பேனியா கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாவே இருக்கு. அவங்களோட பாரம்பரிய உடை, வீட்டு அலங்காரம், ஏன் கல்யாணங்கள்ல கூட இந்த கழுகு சிகைய பார்க்கலாம். இந்த கைசேக 2018 ஃபீஃபா உலக கோப்பையில உலக அளவுல ரொம்ப பிரபலமாச்சு. இந்த சைகைக்காக ஃபீஃபா அந்த வீரர்களுக்கு பெரிய அபராதம் விதிச்சது. இது ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. ஆனா உலகத்துல எங்க இருந்தாலும் அல்பேனியர்களுக்கு இது தங்களோட தாய் நாட்டோட ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பு. சுருக்கமா சொல்லணும்னா, கழுகு வெறும் சின்னம் இல்ல, அதுதான் அந்த தேசத்தோட அடையாளமே.